ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. இந்த கிருபை எங்க எல்லாருக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, சத்தியத்தை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய ஏக்கங்கள், எங்களுடைய சூழ்நிலைகள், கண்ணீர்கள் எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜீவனின் அதிபதி. ஜீவனின் அதிபதி யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த பரிபூரணம் அப்படிங்கிறது எபிரேய மொழியில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வாழ்வை கொடுக்க வந்தாரா. இந்த தேவனுடைய வாழ்வு அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதியில மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கையில தேவையான எல்லா பகுதிகளிலும் அவருடைய வாழ்வை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க பிரச்சனைகள்ல விடுதலை, உங்க சமாதான குறைவுகள்ல அவருடைய சமாதானம், ஒருவராலும் உலகத்தாலும் கொடுக்கவும் முடியாத, எடுக்கவும் முடியாத தேவ சமாதானம். அதுதான் அவருடைய வாழ்வு. பலவீனத்தில் அவருடைய பலம், நோய்களுக்கு மத்தியில் அவரது சுகம், அவரது சந்தோஷம், அவரது விடுதலை, இது எல்லாம் சேர்ந்ததுதான் அவருடைய வாழ்வு. இந்த வாழ்வை கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? இறங்கி வந்தார், நம்மை தேடி வந்தார். இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நின்று கொண்டிருக்கலாம். தேவனுடைய கிருபைக்காகவும் அவருடைய தயவுக்காகவும் அவருடைய இரக்கத்துக்காகவும் நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். இது உங்களோட தேவைகள் ஏற்படும் போது மாத்திரம்தான் அவர் கொடுக்கணும்னு இல்ல. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த தேவைகளுக்கான விடுதலையை அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பார்க்க போறது, நம்முடைய நோய்களுக்கு மத்தியில் அவரது வாழ்வில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜீவன்ல உங்களுக்கு தேவையான சுகம் இருக்கிறது. அந்த ஜீவன்ல உங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கிறது. இத குறிச்சுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். ஏனென்றால் ஆதியில தேவன் உலகத்தை படைத்தார். அங்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்துல மனிதனை வைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்துல நோய் கிடையாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏதேன் தோட்டத்துல என்ன கிடையாது? நோய் கிடையாது. மனிதனை அவர் எவ்வாறு படைத்தார் தெரியுமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் மனுஷனை யாரு சாயலாக சிருஷ்டித்தாரா? தம்முடைய சாயல் அப்படின்னா தேவனது சாயல். நீங்க வேதத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல தேவனிடத்தில் வியாதி இருந்ததுன்னு சொல்லி எங்கேயாவது பார்த்ததுண்டா? வேதத்துல இருக்கா? இல்ல.
தேவனிடத்தில் வியாதி இல்லை. மனிதன் யாரு சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறாரா? தேவ சாயல். அவர் மனிதனை படைக்கும் போது அவர் வியாதியோடு நோயோடு அவர் என்ன செய்யல? படைக்கல. ஏதேன் தோட்டத்துல நோய் கிடையாது. அவர் ஒவ்வொன்றையும் படைத்து விட்டு அது நல்லது என்று கண்டார். நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றையும் படைக்கிறார். ஒவ்வொரு படைப்பு, நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு படைப்பையும் அவர் படைத்து விட்டு அது நல்லது என்று கண்டார். அவர் நல்லது என்று கண்டவற்றை தான் அவர் அங்க என்ன செய்கிறார்? படைக்கிறார். ஏதேன் தோட்டத்துல என்ன கிடையாது? வியாதி கிடையாது. ஆதி மனிதனை அவர் உருவாக்கும் போது அவர் வியாதியோடு என்ன செய்யல? உருவாக்கல. அடுத்து பரலோகத்துல என்ன கிடையாது? வியாதி கிடையாது. வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 22:2. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். ஜீவ விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மரம் பரலோகத்துல இருக்குதான். தேவன் கிட்ட நோய் கிடையாது. தேவ தூதர்கள் கிட்ட நோய் கிடையாது. பரலோகத்துல நோய் கிடையாது. பரலோகத்துல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஜீவ விருட்சம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரி ஜெபத்தை அவர் கற்று தந்திருக்கிறார். என்ன கற்று தந்திருக்கிறார் அப்படின்னா, லூக்கா 11:2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஒரு மாதிரி ஜெபத்தை அவர் நமக்கு கற்று தருகிறார். பரலோகத்துல நோய் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் கிட்ட நோய் கிடையாது. தேவ தூதர்கள் கிட்ட நோய் கிடையாது. பரலோகத்துல சுகமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அந்த சுகம் அங்கு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எப்படி தேவனுடைய சித்தம் அங்கு பரலோகத்துல செயல்படுகிறதோ அது போல பூமியிலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கணுமா? புரியுதா? அந்த சத்தியத்தை மறுபடி வாசிக்கலாம். லூக்கா 11:2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அவருடைய சித்தம், தேவனுடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுதான். எப்படி? சுகத்தோட இருக்கிறது, ஆரோக்கியத்தோட இருக்கிறது, அங்க சுகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் தேவனுடைய சித்தம். இந்த தேவனுடைய சித்தம் பரலோகத்துல நடக்குது. அதே போல பூமியிலையும், பூமியில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட சரீரத்திலையும் இந்த சித்தம் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோகத்துல அவருடைய சித்தம் என்ன செய்யுது? செயல்படுது. அது போல பூமியிலையும் அது செய்யப்படுவதாக. பூமியில் உள்ள தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அந்த சித்தம் நிறைவேறுவதாக. இதுதான் தேவனுடைய விருப்பம். நீங்க சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். பரலோகத்துல அவருடைய சித்தம் நிறைவேறுது. பூமியிலேயே அவருடைய சித்தம் நிறைவேறது இல்ல. பூமியில அது நிறைவேறுதா? இல்ல. ஏன் நிறைவேறல? நம்முடைய பங்கு என்று அதில் ஒன்று இருக்கிறது. இந்த நோய் தேவனிடத்திலிருந்து வருகிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனிடத்தில் சுகம் மாத்திரமே இருக்கிறது. அவர்கிட்ட இல்லாத ஒன்றை அவரால் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நோய் பாதாளத்திலிருந்து வருது. நோய் பிசாசு கிட்ட இருந்து வருது. நோய் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. ஏதேன் தோட்டத்துல நோய் இல்லைன்னு பார்த்தோம்.
பரலோகத்துல நோய் இல்லைன்னு பார்த்தோம். இன்னும் 1000 வருட அரசாட்சியில் நோய் கிடையாது. வாசிக்கலாம். ஏசாயா 32:1, 35:5. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அடுத்து 35:5. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். வியாதி பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. வாசிக்கலாம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவின் 2ஆம் வருகைக்கு பிறகு நடக்கக்கூடிய 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1000 வருட அரசாட்சியில ஒரு ராஜா நீதியாக என்ன செய்வாரா? அரசாளுவார். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஏசாயா 32:1. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவது இல்லை. அந்த 1000 வருட அரசாட்சியில பூமியில என்ன கிடையாதா? வியாதி கிடையாது, நோய் கிடையாது. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்க சரீரத்துல அந்த ஜீவனுக்கு அதிபதி எதை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை உங்களால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை குறித்த அவரை அறிகின்ற அறிவுதான் அவர் கொடுக்கிறத உங்களால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நோய் என்பது தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. எதனால 1000 வருட அரசாட்சியில நோய் கிடையாது தெரியுமா? வசனம் சொல்லுது. வெளிப்படுத்துதல் 20:2. பிசாசென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து, அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். எதனால 1000 வருட அரசாட்சியில நோய் இல்ல தெரியுமா? அழகான பதில் சொல்லப்பட்டிருக்கு. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து, தேவதூதனை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு, அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து. சாத்தானை எங்க அடைக்க போறாங்களா? பாதாளத்துல 1000 வருஷம் கெட்டி வைக்கிறதுனால அந்த 1000 வருஷம் பூமியில என்ன கிடையாதா? நோய் கிடையாது. ஏன் நோய் கிடையாது? ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருந்த பிசாசு. அப்ப நம்மள மோசம் போக்குகிறது யாரா? பிசாசு, தேவன் கிடையாது. மோசம் போக்குகிற பிசாசு அங்க கெட்டி வச்ச உடனே பூமியில என்ன கிடையாதா? நோய் கிடையாதா? எவ்வளவு அழகான சத்தியம் இல்லையா? இந்த உலகத்துக்கு அதிபதி யார் தெரியுமா? நான் இந்த சத்தியம் தெரிகிறதுக்கு முன்னாடி நான் தேவன் நினைச்சேன். உலகத்துக்கு அதிபதி யார் தெரியுமா? வாசிக்கலாம். யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை குறிச்சு சொல்றாரு? சாத்தானை குறிச்சு சொல்றாரு. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த சுவிசேஷத்தின் மகிமையின் ஒளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன செய்து முடித்திருக்கிறாரோ இந்த மகிமையின் ஒளி அவர்களுக்கு தெரியாதபடி அவர்கள் மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதி யாரா? பிசாசானவன் வேதம் சொல்லுது. இந்த உலகத்தை படைத்தது தேவன் தான். அதுக்கு சொந்தக்காரர் அவர்தான். அதை படைத்து தேவன் மனிதன் கரங்கள்ல கொடுத்தார். மனிதன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால, பாவத்தினால அந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்துட்டாரு? பிசாசு கையில கொடுத்துட்டாரு.
இந்த உலகத்துக்கு அதிபதியாக பிசாசு இப்படிதான் மாறி இருக்கிறான். பரலோகத்தின் அதிபதியாகிய தேவன் இந்த நோய மனுஷங்களுக்கு அவர் என்ன செய்யல, கொடுக்கல. அப்போ ஏதேன் தோட்டத்துல நோய் கிடையாது, பரலோகத்துல நோய் கிடையாது, 1000 வருட அரசாட்சியில நோய் கிடையாது. இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பில் இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல அதை வாசிக்கலாம், கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. நான் பரலோகத்துக்கு போய் எனக்கு எல்லா காரியத்திலையும் விடுதலை, அங்க கண்ணீர் இல்ல, அங்க துக்கம் இல்ல, அங்க மரணம் இல்ல, அங்க நோய் இல்ல, பாவம் இல்ல, சாபம் இல்ல, நான் அவரோடு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், விடுதலை எனக்கு அங்கதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது 100% உண்மை. நான் அதை மறுத்து சொல்லல. இந்த உலகத்திலேயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கட்டுகள்ல இருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னா எந்த பிரபஞ்சத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு? இந்த பொல்லாத பிரபஞ்சம் அப்படிங்கிறது எதை சொல்லுது? இந்த உலகத்தை குறித்து. இந்த உலகத்துக்கு ஒரு அடைமொழி வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல பிரபஞ்சம் என்ன செய்யல, சொல்லல. இது பொல்லாத பிரபஞ்சம் தான். இதுக்கு அதிபதியாக பிசாசானவன் தான் இருக்கிறான். அதனாலதான் அதுக்கு பேர் என்னது, பொல்லாத பிரபஞ்சம். ஆனா நற்செய்தி என்ன அப்படின்னா, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் படிக்கு, அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவனுடைய கட்டுகள்ல இருந்து, அவனுடைய பொய்யில இருந்து, அவன் மோசம் போக்கும் தந்திரத்தில இருந்து நம்மை விடுவிக்கும் படிக்கு ஜீவனுக்கு அதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பேரு ஜீவாதிபதின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஜீவனுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை மரணத்துக்கு அதிபதியாக பார்க்கிறோம். இந்த கொஞ்ச வயசுல ஏன் தேவன் இப்படி எடுத்துக்கிட்டாரு? தேவனை எப்படிலாம் தேடுறாங்க? தேவனுக்காக அவர் உண்மையா இருந்த மனுஷனாச்சே, எதனால இத தேவன் செய்யணும் அப்படின்னு சொல்லி மரணத்துக்கு அதிகாரியாக நம்ம யார பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை பார்க்கிறோம். ஆனா சத்தியம் என்ன தெரியுமா சொல்லுது? வாசிக்கலாம், எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆதலால் பிள்ளைகள் அப்படின்னா உங்களையும் என்னையும் குறிச்சு போடப்பட்டிருக்கு. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்டாருன்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாகி ஒரு அடிமைத்தனத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து மீட்பு கொடுக்கிறதற்காக நம்மை போல அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். இல்ல மரணத்துக்கு அதிகாரின்னு யார போட்டிருக்கு? பிசாச போட்டிருக்கு. நாம மரணத்துக்கு அதிகாரின்னு யார சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? தேவனை சொல்றோம். அப்போ இது நம்முடைய அறியாமை, சாத்தானுடைய மோசம் போக்கும் தந்திரம். அவருடைய தந்திரங்கள்ல இது ஒன்று. மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். அடுத்த வசனம்,
ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன் முதல்ல மரண பயத்தை கொடுப்பான். முதல்ல மரணத்தை கொடுக்க மாட்டான். முதல்ல எதை கொடுப்பான்? மரண பயம். நான் அநேகர்கிட்ட பேசும்போது அந்த மரண படுக்கையில இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நான் கண்ணை மூடுனா நான் இறந்து போகிற மாதிரி வருகிறது, அடக்கம் செய்யற மாதிரி வருது. முதல்ல அவன் என்ன எண்ணத்தை கொடுக்கறான்? மரணத்தை குறித்த பயம். அந்த மரணத்தை அவங்க சிந்தனையில ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க வாழ்க்கையில அவன் மரணத்தை கொடுக்கிறான். இது அவன் மோசம் போக்கும் தந்திரங்களில் ஒன்று. ஒரு தெய்வ மனிதர் சிறு வயதிலேயே டாக்டர்களால கைவிடப்பட்டவர். 5 வகையான நோய். அந்த 5 வகையான டாக்டர்களும் அவரை கைவிட்டுட்டாங்க. அவர் பழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க. அவர் முன்னாடியே ஜெபிக்க வர்றவங்க எல்லாம் சொல்லிட்டு போவாங்களாம், ரொம்ப கஷ்டப்படுறான், இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் தேவன்கிட்ட போய் அவன் சந்தோஷமா இருப்பான். இதெல்லாம் அவருடைய காதுகள்ல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? கேட்டுக்கிட்டே இருந்தாரா. அவர் கண்ணை மூடினாரு அப்படின்னு சொன்னா அவர் இறந்து போற மாதிரி, அந்த பெட்டிக்குள்ள அவரை வச்சிருக்க மாதிரி, சர்ச்சு ஆராதனையில அந்த கடைசி ஆராதனை செய்யற மாதிரி, எல்லாரும் கல்லறை தோட்டத்துல போய் அவரை வைக்கிற மாதிரி, எல்லாரும் அவரை விட்டுட்டு அங்க தனியா கிளம்பி போற வரைக்கும் அவருக்கு என்ன வருமா? கனவு. கண்ணை மூடுனா அவருக்கு இவ்வளவு கனவு வருமா? அதனால அவருக்கு கண்ணை மூடுறதுக்கே எப்படி இருக்குமா? பயமா இருந்துதான். ஒரு நாள் அவர் வேதத்தை வாசிக்கும் போது, இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், 1 பேதுரு 2:24 அவர் வாசிக்கிறார். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இத வாசிக்கும் போதுதான் நோய் தேவன் கிட்ட இருந்து வரல, சிலுவையில் சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து கொண்டு, சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த பயத்தை அவர் மேற்கொள்றாரு. நீங்க சத்தியத்தை அறிந்து கொண்டாலே அந்த பயம் உங்களை விட்டு என்ன செஞ்சிரும்? ஓடி போயிரும். ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுல இருந்து ஒரு பெரிய சுகத்தை அவர் பார்த்து அவர் வல்லமையான ஊழியம் செய்தார். அவர் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இந்த சுவிசேஷத்தை அவர் அத்தனை மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். இந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த மரணத்துக்கு அதிகாரி அந்த மரணத்தை அவருக்கு என்ன செஞ்சிருப்பா? கொடுத்திருப்பான். ஆனா அதுல இருந்து எது அவரை விடுதலை ஆக்கியது? சத்தியம். அந்த சத்தியத்தை அவர் அறிந்து கொள்ளும் போது மரணத்துக்கு அதிகாரி தேவன் அல்ல, மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசானவன். மரணத்தில் ஜீவன் கிடையாது, ஜீவனில் என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரணத்துல என்ன கிடையாது? ஜீவன் கிடையாது. அவன்கிட்ட ஜீவன் கிடையாது. ஆனா ஜீவனிடத்தில் என்ன கிடையாது? மரணம் கிடையாது. நமக்கு இது புரியல. நம்முடைய அறியாமை, அந்த மரணத்தின் விளைவுகளை நம்ம சுமந்துகிட்டு இருக்கிறோம். நீங்க மரணம்னு நினைச்ச உடனே உங்க சரீர மரணத்தை குறிச்சு மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க, அது மாத்திரம் இல்ல. ஆவிக்குரிய மரணத்தோட விளைவுகள். அங்க ஆதாம், நீ புசிக்காதே, நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்ன்னு சொல்லி தேவன் சொன்னார் இல்லையா? அத புசிச்ச உடனே அங்க அவருக்கு என்ன நடந்தது? உடனே அவர் இறந்து போனாரா? இல்ல. அப்போ தேவன் பொய் சொன்னாரா? அதுவும் இல்ல. அத புசித்த உடனே, அதை உட்கொண்ட உடனே பாவம் அவருக்குள் சென்றது. அந்த இயல்பை ஆவியில் பெற்றுக்கொண்டார். பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தமான தேவனால என்ன செய்ய முடியாது? வாசம் செய்ய முடியாது. ஜீவனிடம் இருந்து ஒரு பிரிவு. தேவனுடைய பார்வையில் இதுதான் மரணம். மரணம்னா என்னது? ஜீவனிடம் இருந்து பிரிவு. தேவனிடம் இருந்து ஏற்படுகிற பிரிவுக்கு பேரு தான் என்னது? மரணம். மரணம்ங்கிறது நம்ம இல்லாம போறது இல்ல,
நம்ம சரீரத்தை விட்டு நம்ம உயிர் போனாலும் அது அங்க ஒரு இடத்துக்கு போக போகுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது தேவனிடத்தில் செல்லும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது இன்னொரு இடத்துக்கு போக போகுது. நித்தியமாக நம்முடைய ஆவிக்கு மரணம் இல்லை. அது ஒன்று தேவனிடத்துல இருக்கும், அப்படி இல்லாட்டி எங்க இருக்கும்? நரகத்துல இருக்கும். ஆவிக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. தேவனிடமிருந்து ஏற்படுகிற பிரிவுக்கு பேரு தான் என்னது? மரணம். இந்த ஆவிக்குரிய மரணத்தோட படிப்படியான விளைவுகள் தான் சரீரத்துல மரணம். அதனாலதான் ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டு 900 வருஷம் கழிச்சுதான் அவர் என்ன செய்யறாரு? இறந்து போறாரு. ஏன்னா அந்த சரீரத்துக்கு மரணம் கொடுக்கிற மாதிரி தேவன் என்ன செய்யல? படைக்கல. அந்த சரீரத்துக்கு மரணத்தை கொடுக்கிறதுக்கு அங்கு சாத்தானுக்கு அத்தனை வருடங்கள் பிடித்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசானவன். ஜீவனுக்கு அதிபதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தில் ஜீவன் இல்லை, ஜீவனில் என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜீவாதிபதி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அப்போஸ்தலர் 3:15 இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜீவனுக்கு அதிபதி, ஜீவாதிபதி. ஜீவாதிபதியை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கொலை செஞ்சிட்டீங்க. அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழ பண்ணினார், அதற்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம். ஜீவாதிபதியை யாரும் என்ன செய்ய முடியாது? கொலை பண்ண முடியாது. மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது. பாதாளத்தால் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. பாவத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. அவருடைய வல்லமை அதை மேற்கொண்டு வெளியில என்ன செஞ்சது? வந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த மரணத்தின் விளைவுகளை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த தேவனிடம் இருந்து பிரிவு, அந்த ஆவிக்குரிய மரணத்தின் விளைவுகள் தான். அந்த ஆவிக்குரிய மரணம் அப்படிங்கிற ஒரு மரத்தோட ஒரு கனி பாவ விளைவுகள், சாப விளைவுகள், நோய், கட்டுகள், இருளின் அந்தகாரம், அடிமைத்தனம், இது எல்லாமே கசப்பு, கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை, வைராகியம், இச்சையை கொடுக்கிறது. இது எல்லாம் இந்த மரணம் அப்படிங்கிற மரத்தோட என்னதுதான்? கனிகள். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா? ஒண்ணு இல்ல, நிறைய இருக்குது. இதுல இருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுத்துட்டாருங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யறது இல்ல? தெரியறது இல்ல. ஜீவாதிபதி நமக்குள்ள இருந்தும் மரணத்தின் விளைவுகளை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வைத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்குள்ள கசப்பு இருந்தா அதுவும் மரணத்தின் விளைவுதான். நோய் இருந்தா அதுவும் மரணத்தின் விளைவுதான். சாப கட்டுகள் இருந்தா அதுவும் மரணத்தின் விளைவுதான். தேவன் அதற்கு காரணம் அல்ல. தேவன் அதை நமக்கு கொடுக்கவில்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன். அலெக்சாண்டர் டோவி அப்படிங்கிற ஒரு பாஸ்டர், இது ஒரு 18வது நூற்றாண்டுல நடந்தது. ஆஸ்திரேலியால அவர் ஒரு மிஷனரியாக பணியாற்றியவர். இப்பெல்லாம் அப்பப்போ ஒரு காய்ச்சல் மாதிரி வருது, ஒரு கொள்ளை நோய் மாதிரி வருது இல்லையா? அதே போல அவர் காலத்துல ஒரு பிளேக் வந்துதான். இந்த பிளேக் அப்படிங்கிற அந்த நோய் நிறைய பேர் மருந்து இல்லாம இறந்து போய்கிட்டே இருந்தாங்களாம். அவருடைய சர்ச்சிலையும் 45 பேர் இறந்து போயிட்டாங்களாம். 5 பேரோட அடக்க ஆராதனைக்கு போயிட்டு அடுத்த 5 பேரோட அடக்க ஆராதனைக்கு போகணும். அவரால் தாங்க முடியல. அந்த கண்ணீர் அவருக்கு நிற்கவே இல்லையா? ஆண்டவர்கிட்ட கதற ஆரம்பிச்சாராம். எதற்கு இத்தனை பெரிய கொடுமை? மக்கள் அழிஞ்சு போறத என்னால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அந்த அழிவை என்னால பார்க்க முடியல, சகிக்க முடியல. எதற்கு இப்படி ஒரு தண்டனை? அவர் தேவன்கிட்ட கேட்கும் போது தேவன் அவருக்கு வெளிப்படுத்திய சத்தியம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 10:38.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் என்ன செஞ்சாரு? அவர் இருந்த இடத்துல என்னெல்லாம் நடந்தது? இயேசு கிறிஸ்து போற இடத்துல எல்லாம் என்ன நடந்தது? குருடர்கள் பார்வை அடைந்தனர், காது கேட்காதவங்க காது கேட்டாங்க, நடக்க முடியாதவங்க நடந்தாங்க, பேச முடியாதவங்க பேசினாங்க, மரித்தவர்கள் எழுந்தார்கள், அசுத்தாவிகள் அலறி அடித்து ஓடியது. குணமாக்குகிறவராக இருந்தார். இந்த வசனத்துல கடைசி வார்த்தைய பாருங்க. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். அவர் செஞ்ச நன்மைலாம் என்னது? சுகம் கொடுத்தாரு. அந்த சுகம் யார்கிட்ட இருந்து, யாருடைய அடிமைத்தனத்திலிருந்து அந்த சுகத்தை அவர் கொடுத்தாரு அப்படின்னா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும். அப்போ கண் தெரியாம இருக்கிறது, காது கேட்காம இருக்கிறது, பேச முடியாம இருக்கிறது, நிமிர முடியாம இருக்கிறது, மரண கட்டுகள்ல இருக்கிறது, அசுத்தாவிகள் கட்டுல இருக்கிறது, மரித்து போறது, இதெல்லாம் பிசாசின் வல்லமை, தேவனுடைய வல்லமை அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோயை கொடுக்கிறது யாரோட வல்லமை? பிசாசோட வல்லமை. அது தேவ வல்லமை அல்ல. இத பிசாசு கொடுத்திருக்கிறா அப்படின்னு தெரிந்தாதான் உங்களால தேவன் கொடுத்திருக்கிறத விசுவாசத்தோட பார்க்க முடியும். நோயை நீங்க தேவன் கொடுத்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் தேவன் கிட்ட நீங்க இரக்கத்துக்காக, விடுதலைக்காக அழுது கொண்டே இருப்பீங்க. இல்ல அதை ஏற்றுக்கொள்ளுவீங்க, அதை சுமந்து கொண்டு வாழ பழகுவீங்க. தேவன் இதை கொடுத்துட்டாரு, இந்த உலகத்துல இது இருக்கு, இது எனக்கும் இது இருக்குன்னு சொல்லி அதை சுமந்து கொள்ள என்ன செய்வீங்க? பழகி போகும். அது தேவன்கிட்ட இருந்து என்ன செய்யல? வரல. அது தேவ வல்லமை அல்ல. உங்களை தண்டிப்பதற்காக அது தேவன் கொடுத்தது இல்லை. அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராக அவர் இருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை அவர் வாசித்தவுடன் அவருக்குள் ஒரு வெளிச்சம். அவருடைய இயல்பு என்னது? நன்மை செய்கிற இயல்பு. அங்க சுகம் வெளிப்படுது. எப்போ வெளிப்படுது? பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்களை அவர் வெளியே கொண்டு வரும்போது அங்க என்ன நடக்குது? சுகம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் தேவன் கிடையாது. இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் யாரு? பிசாசு என்று அந்த பாஸ்டர், மிஷனரி அவர் புரிந்து கொள்ளுகிறார். சத்தியத்தை எடுத்து வாசிக்கிறார். இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான்? ஓடி போவான். பிசாசு எப்படி ஓடி போவானா? அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, அவனை ஏற்றுக்கொள்ளும் போது இல்ல. அவை மோசம் போக்கும் தந்திரங்களில் ஒன்று அவனுடைய வல்லமையை உங்களை ஏற்றுக்கொள்ள செய்கிறான். பிசாச நம்மை விட வல்லமையானவனாக தேவன் வைக்கவில்லை. அவனை எதிர்க்கிற வல்லமை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கால்களுக்கு கீழாக்கப்பட்டிருக்கிறான். அவை நம்முடைய சரீரத்துல என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நீங்க சத்தியத்தை அறியாமல் இதை நீங்க மேற்கொள்ள முடியாது. ஏன்? இவ்ளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்தும், இந்த ரட்சிப்பில் இவ்ளோ பெரிய பொக்கிஷத்தை அவர் கொடுத்தும், அவருடைய ஜீவனையே, அவருடைய ரத்தத்தையே அவர் விலைக்கிரயமாக கொடுத்து, அவர் இத்தனை பெரிய பொக்கிஷத்தை அவர் கொடுத்திருக்கிறாரே, ஏன் விசுவாசிகளால் பெற முடியவில்லை? அப்படின்னா இந்த சத்தியம் தெரியாததுனால. அந்த மோசம் போக்கும் தந்திரக்காரன் தன்னுடைய பொய்யை சொல்லும் பொழுது அதை நாம ஏற்றுக்கொள்றோம். அவன் பொய்யை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வல்லமையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஏற்றுக்கொள்றோம். அதுதான் நோய் வடிவில, கட்டுகள் வடிவில,
பாவ வடிவுல, சாப வடிவுல ஒவ்வொரு பகுதியில அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இருந்துகிட்டு இருக்கு. அது பிசாசின் வல்லமையே தவிர அது தேவனுடைய வல்லமை கிடையாது. இயேசு என்ற நாமத்துக்கு கீழ்ப்படியாத நோய் என்று உலகத்துல எதுவுமே கிடையாது. உலக பிரகாரமா வேணா ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம். இந்த நோய்க்கு மருந்து கிடையாது, இதோட நீங்க வாழ பழகிக்கோங்க டாக்டர் சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு என்ற நாமத்துக்கு கீழ்ப்படியாத நோய் உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த நாமத்தை சொன்னா அது என்னதான் செய்யணும், பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டது என்ன செய்யணும், ஓடி போகணும். இதுதான் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது. இயேசு என்ற நாமத்தை கொண்டு, அவரது வார்த்தையை கொண்டு. இப்படி எழுதி இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை எதிர்த்தார்? தேவனுடைய வல்லமையிலா? இல்ல, நம்மை போல மனித உருவத்தில் அவர் இருந்தார். அவருடைய வல்லமையை அவர் காண்பிச்சிருந்தாருன்னா பிசாசு அவருக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, நிற்கவே முடியாது. இப்படி எழுதி இருக்கிறதே, இப்படி எழுதி இருக்கிறதே. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் அங்கு எதிர்த்து நின்றார். நமக்கு அதை ஒரு மாதிரியாக அவர் செய்து காண்பித்திருக்கிறார். இயேசு என்ற நாமம், அவருடைய வார்த்தை, இதுதான் நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற இடம். இத அந்த பாஸ்டர் செய்ய ஆரம்பிச்சாரா. அதற்கு பிறகு அவருடைய சபையில ஒரு மரணம் கூட வரலையா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்கு திருடை வராம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்முடைய பங்கு அதுல என்ன? பாதுகாப்பா வைத்துக் கொள்ளணும். வேலி பாதுகாப்பாக இல்லை என்றால், கதவு பாதுகாப்பாக இல்லை என்றால் அது யாருடைய குறை? வெளியே திருட இருக்காங்க நமக்கு தெரியுது. அப்போ நம்முடைய பொருட்களையும் நம்முடைய வீட்டையும் பாதுகாப்பா வச்சிருக்கிறது யாரோட பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சத்தியம் அதுதான் சொல்லுது. எவனை விழுங்கலாமோ என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அவனால எல்லாரையும் விழுங்க முடிஞ்சதுன்னா ஏன் அவன் வகை தேடிக்கிட்டு இருக்கணும்? வகை தேடுறதுன்னா என்ன தெரியுமா? வழி தேடி கொண்டிருக்கிறானா. யார விழுங்கலான்னு சொல்லி என்ன செய்யறானா? வழி தேடுறானா. யாரு ஒருத்தங்க வழிய குடுக்குறாங்களோ உள்ள என்ன செஞ்சிடறா? போய் விடுகிறான். அதனாலதான் அவனுக்கு பேரு மோசம் போக்கும் தந்திரக்காரன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவன் கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி மாத்திரம் இல்ல. ஏவாள் கிட்ட அவன் எப்படி போனா? கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி போனானா? இல்ல, இச்சிக்கப்படத்தக்க விதமாக, ஆசையை தூண்டக்கூடிய விதமாக, பசிக்கு உணவாக, இப்படிதான் என்ன செஞ்சா போனா. நீங்க சத்தியத்தை தெரிந்து கொண்டால்தான் அந்த வழி என்னங்கிறது உங்களால என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அந்த வழியை உங்களால கதவை வச்சு என்ன செய்ய முடியும், பூட்ட முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் சமாரியாவுல இருக்கிற ஒரு கிராமம் வழியா போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து போகாது. ஏன்னா சமாரியர்கள் புறஜாதிகளோடு கலந்திருந்தார்கள். யூதர்கள் புறஜாதிகளோடு என்ன செய்ய மாட்டாங்க, கலந்திருக்க மாட்டாங்க. அவங்க கரைப்பட்டவர்கள்னு சொல்லி இவங்க அவங்களோட என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. அவங்க வழியா போக மாட்டாங்க. அவங்களோட சம்பந்தம் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒட்டும் உறவும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் இந்த சமாரியர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. உடனே யோவானும் யாக்கோபும் என்ன தெரியுமா சொன்னாங்களா? இந்த எலியா தீர்க்கதரிசி போல வானத்திலிருந்து தேவ அக்கினியை இறக்கி அந்த கிராமத்தை அழிச்சிடலாமா அப்படி கேட்டாங்களாம். ஏன்னா அவங்களை என்ன செய்யல, உள்ள விடல. பழைய ஏற்பாடுல இந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தீர்க்கதரிசி வானத்திலிருந்து தேவ அக்கினியை வரவழைத்து ஒரு சில கூட்டத்தை அவர் அழிப்பார். அதுல பிசாசு அக்கினின்லாம் போடல, தேவ அக்கினின்னு தெளிவா போட்டிருக்கு. அங்க ஒரு தேவ மனிதன் செஞ்சதான் இங்க சீஷர்கள் செய்யணும்னு சொல்றாங்க. வானத்துல இருந்து தேவ அக்கினிய வர வச்சு இந்த கிராமத்தை எரிச்சிடலாமா அப்படின்னு 2 சீஷரும் என்ன செய்யறாங்க, கேக்குறாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல,
ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். மனுஷகுமாரன் எதுக்காக வந்தாரா? நம்முடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே அவர் என்ன செய்தார்? வந்தார். நம்மை மீட்கிறதற்கு வந்தார், நமக்கு வாழ்வு கொடுக்கிறதற்கு வந்தார். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. ஒருவர் கூட அழிந்து போவது அவருடைய விருப்பம் அல்ல. நமக்கு இது இலவசம். ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசம். ஏன்னா நம்முடைய பங்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதற்கு அவர் ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அவர் அழிக்கிறதுக்கு வரல, அவர் கெட்டு போக வைக்கிறதுக்கு வரல, ரட்சிக்கிறதற்கு அவர் என்ன செஞ்சாரா? வந்தார். நோய் என்பது பிசாசின் வல்லமையே தவிர நோய் என்பது தேவனுடைய வல்லமை கிடையாது. இந்த அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இருந்தார். தேவன் எல்லோரையும் குணமாக்குகிறவர். அவர் கட்டுகளுக்குள் வைப்பவர் அல்ல, அவர் நோய்க்குள் பிடித்து வைப்பவர் அல்ல, அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். அடுத்து, இந்த நோயின் கட்டுகள், இத கட்டி வைக்கிறது பிசாசை தவிர தேவன் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். மறுபடி வாசிக்கலாம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அதுக்கு முந்தின வசனம், அவங்க நிமிரக்கூடாத கூனியா இருந்தாங்கன்னு ஒரு வசனம் உண்டு, அதை வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். நல்லா பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்ப பலவீனப்படுத்துறது யார்? அங்க பலவீனப்படுத்துறா? யார் பலவீனப்படுத்துறா? பிசாசு. பலவீனப்படுத்துறது தேவன் அல்ல. என்னுடைய பலவீனங்கள்ல உம்முடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கட்டும்னு சொல்லி அந்த நோயை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஏற்றுக்கொள்றோம். குறைந்த அளவு அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறோம். பலவீனங்கள்ல பலம் சொல்லி இருக்கு. என்ன தெரியுமா? நமக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கட்டுகள்ல இருந்து, பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, இருளின் அதிகாரத்துல இருந்து, பிசாசின் வல்லமையில இருந்து, எல்லாத்துல இருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையில இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்படல. என்ன தெரியுமா? மனுஷங்க மூலம் வர்ற உபத்திரவத்துல இருந்து நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. ஆனா அந்த பலவீனத்தில் அவரது பலம் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இந்த வியாதியில அவருடைய பலம் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். எப்படி நம்மள மேட்ச் பண்ண வைக்கிறான் பாருங்களேன். அவர் கொடுத்திருக்கிறது சுகம், அவர் கொடுத்திருக்கிறது ஆரோக்கியம். சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? சுகம் அப்படிங்கிறது நோயில இருந்து விடுதலை. ஆரோக்கியம் என்பது நோயே இல்லாத வாழ்வு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் கொடுத்திருக்கிறது தெய்வ வாழ்வு. நம்ம என்ன கேக்குறோம்? ஏன் வாழ்க்கையில உங்க பலம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்தா போதும். எப்படி நம்மள கேட்க வைக்கிறான் பாத்தீங்களா? இதுதான் அவனுடைய தந்திரம். மறுபடியும் அதை வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட. அப்ப நம்ம பலவீனமா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு? நோயை கொடுக்கிற பிசாசு தான் காரணம். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். அப்போ எலும்பு பிரச்சனைன்னா அது யார்கிட்ட இருந்து வருது? முட்டு வலிக்கு, கை வலிக்கு, நிமிர முடியல, குனிய முடியல, இது எங்க இருந்து வருதா? பிசாசிடம் இருந்து வருகிறது. நம்ம அதுக்கு எலும்பு ஸ்பெஷலிஸ்ட போய் பாக்குறோம், தப்பு இல்ல. ஆனா சுகம் எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தையில். ஜீவாதிபதி இடத்தில் ஜீவன் இருக்கிறது.
அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். இப்ப வாசிங்க லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வச்சிருக்கிறான்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிமிர முடியாத எலும்பு பிரச்சனையில இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமா அவங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கா? கட்டி வைத்திருக்கிறான். அப்போ நம்மளுடைய சமுதாயத்துல, விசுவாசிகள் இடத்துல, நம்ம இடத்துல எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மள இதுல இருந்து விடுதலை கொடுத்தவர், அந்த ஜீவாதிபதி நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் இதுல சந்தோஷப்படுவாரா? இல்ல. ஏன்னா அதுல அவருடைய சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. அந்த அம்மாவாது ஆபிரகாமின் குமாரத்தி. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம நிமிர முடியாம இருந்தா அது அவரை மகிமைப்படுத்துமா? அவரை துக்கப்படுத்துமா? அதுல அவருக்கு சந்தோஷம் கிடையாது. அது அவருடைய மகிமை கிடையாது. நம்ம நிமிர்ந்து நிற்கிறது தான் அவருக்கு மகிமை. நம்ம சுகமா இருக்கிறது தான் அவருக்கு மகிமை. நம்ம சுகம் பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய விருப்பம். நம்ம கட்டுகளோடு இருப்பதில் அவர் மகிமைப்பட மாட்டார். அதில் அவர் விருப்பம் கொள்ளுவது இல்லை. ஒரு பெரிய விலைக்கரையம் அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசு கட்டுகிறவன், தேவன் அவிழ்க்கிறவர். பிசாசு என்ன செய்யறவன்? கட்டுகிறவன், தேவன் அவிழ்க்கிறவர். இந்த அம்மா சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையில இருந்தாங்க. இந்த நோய் வருகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா இந்த அம்மா சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கையில என்ன செஞ்சாங்களா? இருந்தாங்க. அந்த உலகத்துல நோய் இருக்கு. நாமளும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனால நோய் என்ன செய்யும்? வரும். நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா எந்த காரணமா இருந்தாலும் அவங்க நோயோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மாவாது சுகம் பெற்று கொள்ளக்கூடிய உடன்படிக்கை, நாம சுகத்தை பெற்று கொண்ட உடன்படிக்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம சுகத்தை பெற்று கொண்ட உடன்படிக்கை. இதுல தேவனுக்கு சித்தமா இல்லையா, எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, சந்தேகமே வேண்டாம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால நம்ம சுகத்தை என்ன செஞ்சிட்டோம்? பெற்று கொண்டோம். நம்மை கட்டி வைக்கிறது பிசாசை தவிர தேவன் கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு வசனம் யோபு 2:7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சாத்தான் யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவருடைய உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான். நோயின் கொடுமை தேவன்ட்ட இருந்து வரல, யார்கிட்ட இருந்து வருதா? பிசாசிடம் இருந்து. நோயின் கொடுமையை அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த கொடுமை என்னால் இதுக்கு மேல அனுபவிக்க முடியாது. தேவன் ஏன் அவர் என்ன பார்க்கல? ஏன் எனக்கு அவர் கிருபையை கொடுக்கல? ஏன் அவர் இறங்கல? ஏன் எனக்கு சுகத்தை தரலன்னு எத்தனை பேரோட கேள்வியாக அது இருக்கிறது இல்லையா? அந்த வாதிக்கிற வேலை தேவன் வேலை கிடையாது. யாரோட வேலை? பிசாசோட வேலை. சுகம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். உங்களுடைய கேள்வி ஏன் எனக்கு இன்னும் இதுல விடுதலை இல்லை அப்படின்னா, அவர் ஏற்கனவே உங்களுக்கு நோய் வந்த பிறகு அவர் சுகத்தை கொடுக்கறது இல்ல. நீங்க உருவாகிறதற்கு முன்பதாகவே சிலுவையில் சுகம் கொடுக்கப்பட்டாயிற்று. உங்க தேவைகள் உருவாகிறதற்கு முன்னமே அதற்கான பதில் அவர் அங்க என்ன செஞ்சுட்டாரு? கொடுத்து விட்டார். நீங்க அதை அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துலதான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்து, பிசாசானவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். வாசிக்கலாம் யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நம்மள யார் படைச்சாங்க? தேவன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? அங்க ஆதாம் பாவத்துக்கு உள்ளாக சென்றதினால் அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அவனுக்கு பிள்ளைகளாதான் இருந்தோம். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இல்லையா? இதுல இருந்து மீட்கிறதற்காக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்ததினால் அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் இறங்கி வந்தார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு எப்படி இருக்கிறானா? மனுஷ கொலை பாதகன். இயேசு கிறிஸ்து அவனை குறிச்சு ஒரு இயல்ப சொல்றாரு. இததான் யோவான் 10:10 சொல்றாரு. வாசிக்கலாம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் மனுஷ கொலை பாதகன். தேவனுடைய பிள்ளைகளின் சரீரத்துல சுகத்தை திருடி வியாதியை கொடுத்து அந்த சரீரத்தை அழிக்கிறது தான் யாரோட வேலை? பிசாசோட வேலை. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. நம்ம தனிமையானவர்கள் அல்ல. நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் அறியீர்களா? நீங்கள் தேவனால் பெற்றும் அவரால் தங்கியும் இருக்கிற அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நாம அறியல, ஆனா அங்க ஒரு மனுஷ கொலைபாதகன் என்ன செஞ்சிருக்கா? அறிந்து வைத்திருக்கிறான். தேவனுடைய பிள்ளை, அவருடைய ஆவி அவனுக்குள் இருக்கிறது. அவனை அப்படியே விட்டா தேவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு? செயல்பட ஆரம்பித்து விடுவார். அவனுக்கு பொய்ய சொல்லு, அவன் சுகத்தை திருடு, அவன் சரீரத்துல அழிவை கொடு அப்படின்னு சொல்லி மரணத்தை கொடுக்க வருகிறான். அது தேவன் அல்ல. அவன் மோசம் போக்கும் தந்திரமுடையவன், மனுஷ கொலை பாதகன். மனுஷ கொலை பாதகன் பிசாசை தவிர யார் கிடையாது? தேவன் கிடையாது. அவருடைய பிள்ளைகளின் சரீரத்தை அழித்து தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு செல்லுகிறான். நீங்க சுகத்தோடு இருப்பதுதான் தேவனுக்கு பிரயோஜனம். தேவன் ஆவியானவர். ஆவியான தேவன் அவரை அறியாத ஒருவரிடத்துல எப்படி அவருடைய அன்பை சொல்ல முடியும்? அவரை அறியாத ஒருவரிடத்துல எப்படி அவருடைய வல்லமையை காட்ட முடியும்? ஆவியான தேவனுக்கு உங்களுடைய சரீரம் தேவை. நீங்கள் சுகத்தோடு இருப்பது அவருக்கு மிகவும் தேவை. உங்க சரீரத்தின் மூலமாக தான் அவருடைய வல்லமையை காண்பிக்க முடியும். உங்க சரீரத்தின் மூலம்தான் அவருடைய மகத்துவத்தை காண்பிக்க முடியும். உங்க வாழ்வின் மூலம்தான் அவர் மகிமைப்பட முடியும். உங்க சரீரத்தின் மூலம் அவருடைய வாழ்வை வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குவதற்காக தான் அவன் என்ன கொண்டு வர்றான்? நம்ம சுகத்தை திருடி, நம்ம ஆரோக்கியத்தை அழித்து, அந்த சரீரத்துக்கு மரணத்தை கொடுக்க அவன் காத்து கொண்டிருக்கிறான். இதுல நற்செய்தி என்ன தெரியுமா? அவனுக்கு நம்ம மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. வியாதிக்கு காரணம் தேவன் அல்ல, வியாதிக்கு காரணம் பிசாசு. அமெரிக்கால ஒரு பழங்குடியின மக்கள் ஒரு சில 100 வருடங்களுக்கு முன்பதாக நிறைய பேர் டைபாய்டு காய்ச்சல்ல இறந்து போய்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு மிஷனரி டீமா அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சாங்களாம். அனுப்பி வச்ச உடனே அவங்க கிட்ட அந்த ஊர் மக்கள் சொன்னாங்களாம், தேவன் எங்களுக்கு நோயை கொடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? சோதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சொன்னாங்களாம்.
ஆனா சத்தியம் தெரிந்த எவரும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மக்களுக்கு டைபாய்டு காய்ச்சல் அப்படின்னா அவங்க சாப்பிடுற ஏதோ ஒரு இதுல கிருமி என்ன செஞ்சிருக்கு, பரவி இருக்கிறது. அவங்க குடிக்கிற தண்ணிய டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தண்ணி வருகின்ற அந்த கிணற்றுக்கு எங்க இருந்து தண்ணி வருதுன்னு சொல்லி மேல செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, அந்த மலையில அந்த தண்ணி வருகிற இடத்துல ஒரு பெரிய பன்றியும் 7 பன்றி குட்டியும் செத்து போய் கிடந்துதான். அதை எடுத்துட்டு அந்த தண்ணியை சுத்தப்படுத்தவும் அங்க டைபாய்டு என்ன செஞ்சுட்டு நின்று விட்டது. இந்த நோய் கிருமிகள் எப்படி வந்தது தெரியுமா? கடைசியா ஒரு சில வசனங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமி உன் நிமித்தம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். ஆதாம் செய்த விளைவினால் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கு? சபிக்கப்பட்டிருக்கு. இந்த நோய் கிருமிகள் அந்த சாபத்தின் ஒரு விளைவு. இந்த நோய் கிருமிகள் உலகத்துக்குள்ள இப்படிதான் வந்திருக்கு. இது தேவன்ட்ட இருந்து வரல. நோய் கிருமிகள் எங்க இருந்து வந்திருக்கு? சாபத்தின் ஒரு விளைவு. இயேசுங்கிற நாமத்தை கொண்டு, அவரது வார்த்தையை கொண்டு எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த நோய் கிருமிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் அந்த நோய் கிருமிகளை அழிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நோயை விட சுகம் கொடுக்கிறவர் பெரியவர். நோயை கொடுக்கிறவனை காட்டிலும் ஜீவாதிபதி பெரியவர். பிசாசை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையாக நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். சாபத்தின் ஒரு பகுதி தான் வியாதிகளை உருவாக்கும் கிருமிகள். நிறைய சாட்சியினால சொல்ல முடியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன பொண்ணு பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு நான் போன் பண்ணி பேசும்போது நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை அந்த அம்மாவுக்கு. அந்த பொண்ணுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா பிளட் கேன்சர் டாக்டரால முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு நிலை. மருந்து செலுத்துவதற்கே ஒரு டெஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்டு அதை அந்த குழந்தையோட உடம்பு ஏத்துக்கிட்டாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டை என்ன செய்ய முடியும். நான் சுவிசேஷத்தை சொல்றேன். சுவிசேஷத்தை சொல்லும் போது அவங்களுக்கு சந்தோஷம் வரல. போன்ல அவங்களுடைய குரல் ஒரு கிணத்துக்குள்ள இருந்து கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. நிறைய சாட்சிகள் சொல்றேன். இத சுவிசேஷத்தின் மூலம் சுகம் பெற்றுக்கொண்ட சாட்சிகள். இத சொல்லிட்டு உங்க பொண்ணுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே அங்க அந்த அத்தாரிட்டி ஜெபம் அதை செஞ்சு அந்த விசுவாச வார்த்தைகளை சொல்லி கொடுத்தேன். இயேசுவின் வாழ்வு என் மகளுடைய சரீரத்துக்குள் செயல்படுகிறது. இயேசுவின் வாழ்வு என் மகளுடைய ரத்தத்திற்குள் செயல்படுகிறது. கேன்சருக்கு என் மக மேல என்ன கிடையாது, அதிகாரம் இல்ல. இயேசுவின் தழும்புகளால் என் மகள் சுகமானாள். நன்றி இயேசுவே. இத நீ சொல்லி பாருமா. எனக்காக என்ன செய்ய சொல்லு. நான் சாட்சி. நான் ஒரு உயிருள்ள சாட்சி. இத சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். மறுநாள் பேசும்போது அந்த குரல்ல கொஞ்சம் உற்சாகம். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு டாக்டர் போட்ட அந்த டெஸ்ட் இன்ஜெக்ஷன் ஒத்துக்கொண்டது. ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் டாக்டர் என்ன செஞ்சிட்டாரா, சொல்லிவிட்டார். அந்த குழந்தை கிட்ட ஒரு சுறுசுறுப்பு வந்திருக்கான். அப்படி கண்ணை மூடியே படுத்திருந்த குழந்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுது, பேச ஆரம்பிச்சுது. காய்ச்சல் சரியாச்சு. இப்படி ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்டா அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசம் 2 மாசத்துல எல்லாம் அந்த பொண்ணோட குரல் நார்மல் ஆச்சு. ஏன்னா பொண்ணு கிட்ட என்ன பாக்குறாங்க, வித்தியாசம். அந்த சத்தியத்தை நான் கொடுப்பேன். ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சொல்லுவாங்க, அதை ஜெபிச்சு விட்டா உடனே சரியாயிரும். அந்த பொண்ணு அதை அழகா செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துல எல்லாம் எனக்கு போன் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் குழந்தையோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் எங்க வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். என் குழந்தை நல்லா இருக்கா. என் குழந்தைய பார்த்தா யாராவது இது கேன்சர் வந்த பொண்ணுன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. முற்றிலும் சுகமாயிட்டா. 1 வருஷம் கழிச்சு வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க, டாக்டர் என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. 1 வருடத்திற்கு முன்பதாக ஒரு திருமண வீட்டுல அவங்க என்ன பாக்குறதுக்காக அந்த குழந்தையோட நின்னுகிட்டு இருந்தாங்க. அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். டாக்டரால கைவிடப்பட்ட ஒரு குழந்தை, ரத்தம் முழுவதும் கேன்சர் கிருமிகள்,
இது சாபத்தின் ஒரு விளைவுதான். ஆனா அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையின் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஜீவாதிபதி நமக்குள் இருக்கிறார். ஜீவனை கொடுத்தவர் நமக்குள் இருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம விசுவாசிச்சு பயன்படுத்தும் போது அந்த நோய் கிருமிகள் நம்முடைய சரீரத்துல என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்த்தோம். ஏதேன் தோட்டத்துல என்ன கிடையாது? நோய் கிடையாது. பரலோகத்துல நோய் கிடையாது. 1000 வருட அரசாட்சியில நோய் கிடையாது. இந்த உலகத்துல, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலையும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க நோயில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அதை ஜெயித்தவர் ஜீவாதிபதி நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். நோய் அந்த கட்டை கொடுக்கிறது பிசாசை தவிர தேவன் அல்ல. அவர் கட்டுகிறவர் அல்ல, அவர் கட்டவிழ்க்கிறவர். நோய் என்பது பிசாசின் வல்லமையை தவிர அது தேவனுடைய வல்லமை அல்ல. தேவன் சுகமாக்குகிறவராக இருக்கிறார். மரணத்துக்கு அதிபதி தேவன் அல்ல. மரணத்துக்கு அதிபதி யாரு? பிசாசானவன். அவர் ஜீவனுக்கு அதிபதியாக, அவர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. உம்முடைய சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களுடைய கண்களை நீர் தெளிய வைத்திருக்கிறீர். மோசம் போக்கும் தந்திரக்காரனுடைய சூழ்ச்சியிலிருந்து உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. மரணத்துக்கு அதிகாரி தேவன் அல்ல. மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன். நோயின் கட்டுகளை கொடுக்கிறவன் பிசாசானவனை தவிர தேவன் கட்டவிழ்க்கிறவராக, சுகம் கொடுக்கிறவராக, சிலுவையில் சுகத்தை கொடுத்தவராக நின்று கொண்டிருக்கிறார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். தேவ பிள்ளைகளின் சரீரத்தை, அவங்க சுகத்தை திருடி அந்த சரீரத்தை அழிக்க அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். நீர் ஜீவனை கொடுக்க வந்தீர். நாங்கள் சுகமாய் இருப்பதே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. நாங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வதை உம்மை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். மோசம் போக்குற தந்திரவாதியாக அவன் இருக்கிறான். நோயை கொடுக்கின்ற பிசாசின் வல்லமையோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அதை ஜெயித்த ஜீவாதிபதியாக, எங்களுக்கு சுகம் கொடுத்தவராக, வாழ்வளித்தவராக எங்களுக்குள் நீர் இருந்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க என்ன தேவையில வந்திருந்தாங்களோ இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நம்முடைய கரத்துல தருகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த விலை கிரயம் பெரியது. நீர் காசோ பணமோ கொடுத்து இதை வாங்கல. உடைய சொந்த ரத்தத்தினால் எங்களுக்கு ஜீவனை நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் சரீரத்துல எந்தெந்த இடத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, பலவீனப்படுத்தும் ஆவி, உறுப்புகளை முடக்க நினைக்கின்ற, மரணத்துக்கு ஏதுவான கிருமிகளை கொடுத்து மரணத்தை கொடுக்க நினைக்கின்ற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ வாழ்வை, தேவ விடுதலையை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்திலையும் வாழ்விலை நான் கட்டவிழ்கிறேன். கிருபை அவங்களோடு கூட இருப்பதாக. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.